இப்ப அமெரிக்கா வெளியேறதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அமெரிக்காவுக்கே பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. WHO ஒட்டுமொத்த பட்ஜெட்டே ரொம்ப ரொம்ப குறைச்சான பட்ஜெட். நானு ஒரு ஒப்பீடுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இப்ப இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட் எடுத்தீங்கன்னா, சற்றேறக்குறைய $2.5 பில்லியன் அ அ அவங்களுடைய பட்ஜெட். தட் மீன்ஸ் எவ்வளவு வரும்னா, உங்களுக்கு ஒரு அ ஒரு 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 15,000 கோடி ரூபா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பணத்துல ஒரு வருடத்தினுடைய பட்ஜெட் வந்து WHO பட்ஜெட் வரும். ஆனா இது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் பட்ஜெட். இந்த பட்ஜெட் என்னன்னா, ஒரு ஜெர்மனிலயோ, பிரான்ஸ்லயோ இருக்கக்கூடிய செகண்டரி லெவல் ஹாஸ்பிட்டலுடைய பட்ஜெட்ட விட ரொம்ப குறைச்சான பட்ஜெட். ஓகே. நீங்க இதே எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்கால. அந்த அமைப்பு ஒரு அரசாங்கத்தினுடைய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 30% விட லெஸ் தென் பட்ஜெட் தான் வந்து இந்த WHO பட்ஜெட். ஒவ்வொருத்தரும் பணம் கொடுக்கணும், WHO அவங்க நிதி கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அப்பயே 1980கள்லயே அமெரிக்கா 25% மேல கொடுத்தது இல்ல. அந்த காலகட்டத்துல. ஒரு பிரச்சனை வந்தது அந்த 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 நேரத்துல. WHO என்ன பண்ணாங்கன்னா, அத்தியாவசியமான மருந்து பட்டியல்னு ஒண்ணு தயாரிச்சாங்க. அந்த தயாரிக்கப்பட்ட மருந்து பட்டியலோட அமெரிக்க மருந்து நிறுவனங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் 25%க்கு மேல அந்த பணம் குடுக்கல. 3 நாளைக்கு முன்னாடி WHO டைரக்டர் ஜெனரல் டாக்டர் டெட்ராஸ் இப்ப பேட்டி குடுத்திருக்காரு. அமெரிக்கா வந்து இத ரீகன்சிடர் பண்ணணும் இந்த டிசிஷன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த நிதி பற்றாக்குறை வந்ததுன்னா, நாங்க எங்களுடைய வேலை திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கும்னு சொல்றாரு. இப்ப மாற்றி அமைக்க வேண்டிய தேவைன்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அது யார் பாதிக்கப்படுவாங்க? ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இன்னும் அதிகம் பாதிக்கப்படுவாங்க.